வருந்தத்தக்க விஷயம். இப்படிதான் போய் ஆட்சியை பிடிக்கணுமா? ஆ? திமுக தேர்தலில் தோத்ததுதான். ஆனா அதுல பலருக்கும் வருத்தம் இருக்கு. ஸ்டாலின் தோத்ததுல பயங்கரமா எல்லாத்துக்குமே ஒரு வருத்தம் இருக்கு. அடடா, சரி பரவாயில்ல, இது ஒரு ஜனநாயக முறை. இந்த முறை இல்லைனாலும் அடுத்த முறை அவங்க தேவை, நாட்டுக்கு தேவை. தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு எதிர்க்கட்சியா திமுக செயல்படும்ன்ற நம்பிக்கையும் கூட எல்லாமே இருந்துச்சு. ஆனா தாவேக்காவை ஆட்சி அமைக்க விடாம, விஜய பதவியேற்க விடாம திமுக கடந்த 4 நாட்களாக செய்த சதித்திட்டங்கள் இப்போ பொது வெளியில அம்பலப்பட்டிருக்கு. ஸ்டாலின் எக்ஸ்போஸ் ஆயிருக்காரு. திமுக மேல காலத்திற்கும் அழியாத ஒரு கரை படிஞ்சிருக்கு. உள்ளபடியே திமுக காரர்கள் ஒவ்வொருவரும் இதற்கு வருத்தப்பட வேண்டும். முதல்ல இது எப்படி பில் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. முதல்ல ஒரு வதந்திகளா அவங்களே உருவாக்கி விட்டுருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி அந்த வதந்திகளுக்கு மக்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் அதிமுக திமுக தொண்டர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சதுமே எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த எக்ஸிகியூஷன் பார்ட் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட தேசிய செயலாளர்கள் தொடர்பு கொண்டு நாங்கள் அதிமுக ஆதரிக்கிறோம், நீங்களும் எங்களோட சேர்ந்து அதிமுக ஆதரிங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த சதி செயலுக்கு துணை போகிறது இல்லை, சதி செயலை தீட்டி இருக்காங்க. சதியை செஞ்சிருக்காரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். சந்தி சிரிக்க வச்சிருக்காரு திமுகவை.